வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை ரொம்பவுமே குறைவாக கிடைக்குது. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்பவுமே குறைவாகவே இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு பாதியாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக இருக்குது. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 240 விலை குறைவாக கிடைக்குது. முல்லைப்பூ 1 கிலோ 200 விற்பனை ஆகிட்டு. சிவப்பு ரோஜா 1 கிலோ 160 விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 140 விற்பனை ஆகுது. சம்பங்கிப்பூ 1 கிலோ 100 விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 150 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 15 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 40 விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 60 விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 350 விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 90 விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 220 விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ 60 விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 வரைக்குமே குறைஞ்சிருக்கு. நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலேருந்து மூட்டையாகவே வாங்குங்க, ரொம்பவுமே லாபம். அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியவே பூவாகவும் மாலையாகவும் கட்டி விற்கிறாங்க, அந்த இடத்துல கூட நீங்கள் விலை குறைவாக வாங்க முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலை குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கலாம். நன்றி.